இல்லை அதுலேயுமே பெரிய படத்தை வந்து பண்ணும்போது அந்த படம் சார்ந்து இருக்கவங்க மிரட்டுறாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. இல்லை அவர் மிரட்டுறாங்க சொல்ல, ஃபோன் பண்ணி எனக்கு பாசிட்டிவாக போடுங்க பணம் கொடுங்க. அது வந்து எப்படின்னா அது ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கலாம் அதில். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, ரிவ்யூ பண்ணுங்கள், முதல் நாளே போடுங்க, பாசிட்டிவாக போடுங்க. ஏன்னா 2 நாளில் அவர் போடுறாருன்னா அவங்க கேட்டிருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது நியாயம். ஏன்னா எல்லாரும் வாங்குறாங்கல்ல, இவர் மட்டும் வாங்க மாட்டார், நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்கு. சொல்லுங்கள், எல்லா ரிவ்யூரும் பணம் வாங்கும்போது நான் சொல்கிறது எக்ஸப்ஷன் வந்து ப்ளூ சர்டிஃபிகேட்டை போக மாட்டாங்க, பரதார் அங்கிட்ட போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பெரிய ஸ்டேட்மெண்ட். அப்போதான் நான் அப்படின்னா சொல்கிறேன், ப்ளூ சர்டிஃபிகேட்டை யாரும் போக மாட்டாங்க, பரதாஜ் அங்கிட்ட ஒருத்தரை போய் கேட்க மாட்டாங்க, சார் பணம் கொடுக்குறோம் ரிவ்யூ போடுறது சொல்ல மாட்டாங்க. சுதீர் சீனிவாசன் போக மாட்டாங்க, கார்த்திக் சீனிவாசன் போக மாட்டாங்க. மற்ற பல ரிவ்யூஸ் கிட்ட பேர்லாம் சொல்ல விரும்பல, இவங்களுக்கு தெரியாது இல்லை யார் காசு வாங்குறா யார் காசு வாங்கல தெரியாது தொட்டு எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுக்கு எக்ஸப்ஷனாக சில பேர் மட்டும் தான் தெரியும், இவங்க மட்டும் காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து பண்ணால் போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி பேரெல்லாம் கண்டிப்பாக இவங்க வெயிட் பண்ணுவாங்க, பிஆர்ஓ மூலமாக பேசுவாங்க, பிஆர்ஓ சொல்லுவாங்க கண்டிப்பாக பணம் கொடுத்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ போட வச்சிடலாம். அந்த ரிவ்யூ நல்லா வருமானு தெரியாது, அதெல்லாம் நான் கேரண்டி பண்ணல. அதாவது இவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனால் பேச வைக்கிறதுக்கு பேச வைக்கிறதுக்கு காசு கொடுத்தா தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லுவாங்க.